தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே திருமணம் செய்ய மறுத்த ஆசிரியை இளைஞர் ஒருவரால் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் சொல்வது என்ன என்பதை பார்க்கலாம் விரிவாக. பள்ளி வளாகம் முழுவதும் இரத்தக்கரை, பீதியில் மாணவர்கள் என கலேபரமானது தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளி வளாகம். ஆசிரியை ரமணி கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட கோரச் சம்பவத்தின் பதற்றத்திலிருந்து மீளாத நிலையில் உறவினருக்கு உணவு கொடுக்க வந்ததாக கூறி இளைஞர் மதன் பள்ளிக்குள் வந்ததாக கூறுகிறார் சம்பவ இடத்தில் இருந்த பெண் ஒருவர். நாங்கள் எப்போதையும் யாரும் வந்தாலும் கேட் திறந்து விடுவோம். சார் திறந்து விட்டுருக்காங்க. வந்தவங்க என்னென்னு கேட்கல, தங்கச்சி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சாப்பாடு கொடுத்துட்டு வந்து டீச்சர் வந்து ஸ்டாஃப் ரூமில் இருந்தவங்கள வந்துட்டு அந்த பையன் வந்து கத்தி எடுத்து குத்திருக்காப்புல. குத்தினோடனே ஹெச்எம் சார் வந்துட்டு பார்த்தோடனே எங்கள் சத்தமாக கிடந்திருக்கோடனே ஹெச்எம் சார் பார்த்துருக்காங்க. எங்கள் சார் அங்கே உள்ள ஸ்டாஃப் சார் வந்து பிடிச்சிருக்காங்க. உடனே எனக்கு கால் பண்ணாங்க. நான் வந்து ஸ்கூலுடைய எஸ்எம்ஸ் தலைவராக இருக்கேன். எனக்கு கால் பண்ணாங்க. நான் அங்கேருந்து வர்றேன். வந்தோடனே டீச்சரை தூக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஆம்புலன்ஸ்லேருந்து இங்கேருந்து ஒரு 2 அடி தான் கொண்டுட்டு போனேன். இங்கேயே முடிஞ்சு கொண்டு போய் பட்டு ஜிஹெச்சில் போய் சேர்த்து விட்டாங்க. கத்தியால் குத்தப்பட்ட ரமணி இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராட அவரை உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அக்கம் பக்கத்தினர். 8வது ஸ்கூலுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த டீச்சரை வந்து கூப்பிட்டு இதுமாரி ஃபேமிலி மேட்டரை பற்றி பேசினோடனே உடனே கத்தி எடுத்து உடனே ஒரு எக்கரில் ஒரு குத்துறாரு. அடுத்து கழுத்தில் ஒரு அறுத்துறாரு. அடுத்த உடனே நாங்கள்லாம் அங்கேருந்து ஓடி போய் தூக்கி உடனே எஸ்டிபியோடைய வண்டி கிடந்துச்சு, ஆம்புலன்ஸ் கிடந்துச்சு. உடனே தூக்கி உடனே பட்டோடைய அனுப்பிச்சி விட்டோம். போயிட்டு இருக்கையில் இறந்துட்டாங்க. துடிக்க துடிக்க ஆசிரியை உயிரிழந்த சூழலில் கத்தியால் குத்திய இளைஞர் மதன் அங்கிருந்து தப்பி ஓடவில்லை என கூறுகின்றனர் அருகில் இருந்தவர்கள். அந்த பையன் இங்கே ஓடலாம் இல்லை, அந்த பையன் இங்கே இருந்தாப்புல, உள்ளக்கே இருந்தாப்புல. மாணவர்கள்லாம் பிடிச்சி அங்கே நிப்பாட்டி ஆசிரியர்கள்லாம் பிடிச்சி உள்ளக்க அந்த காம்பவுண்டு, ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளேயே நிப்பாட்டி வச்சுருந்தாங்களே அந்த பையனை வந்துட்டு. அந்த பையன் ஓடலாம் இல்லை. அப்புறம் அங்கே காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி காவல்துறை மூலமாக அவங்க வந்து அவரை ஒப்படைச்சிடுவாங்க. எல்லாருமே அங்கே கடந்து போலீஸ் விரைந்த ஆக்ஷன். அப்போது என்னென்னா லக் என்னென்னா இன்ஸ்பெக்டர் அப்போது ரோந்து பணியில் இருந்தாங்க. இப்போ பக்கத்தில் இருந்தாங்க. உடனே வந்துட்டு அது ½ அன் ஹவருக்கு உள்ளே அது குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. இப்போது எஸ்பிஓ உடனே வந்துட்டு எல்லாமே விசாரணை போயிட்டுருக்கு. மீட்கப்பட்ட ஆசிரியையின் உடல் உடற்கூறாய்வுக்கு பின்பு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆசிரியையின் மரணம் பலரையும் குலை நடுங்கச் செய்துள்ள சூழலில் மல்லிப்பட்டினம் பகுதி மக்கள் அனைவரும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் சையத் மௌலானா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.